முதலாவது விடயம் விஜய் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். வாக்களித்து விட்டு கைகளை கட்டி கொண்டு இருக்காது. நீங்க வாக்களித்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி மீனவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கான ராஜதந்திர நடவடிக்கையில் எதிர்வரும் நாட்களில் நானும் கூட விஜய் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசுவதற்கு இந்திய தமிழ்நாட்டுக்கு செல்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இந்திய இழுவைமடி படகு உரிமையாளர்கள் யார் என்பதை விஜய் அவர்கள் தேடி பார்க்க வேண்டும். மீடியா ஷோவுக்காக மக்களுக்கு தண்ணி காட்டுகின்ற, மக்களை ஏமாற்றுகின்ற, இங்க இருக்கின்ற எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய கலை கலாச்சாரங்களை மேம்படுத்துவதற்கே தவிர சுய நிர்ணய உரிமைக்காக போராடிய நம்மளை இன்றைக்கு சுயத்தை இழந்த மக்களாக தமிழ்நாட்டு புதிய முதலமைச்சராக வந்த ஜோசப் அவர்கள் வந்த விதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை ராஜதந்திர ரீதியில தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ரீதியில, கடத்தொழில் அமைச்சர் என்ற ரீதியில அந்த விடயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலாவது நன்றி. விசேடமாக இன்று கிளிநொச்சி மாவட்டத்திலே திட்டமிடல் குழு கூட்டம் இடம்பெற்றது. அந்த திட்டமிடல் குழு கூட்டத்திலே பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டது. பல்வேறு விடயங்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு இடம்பெற்ற இந்த திட்டமிடல் குழு கூட்டம் என்பது மிகவும் ஆரோக்கியமான ஒரு கூட்டமாக இருந்தது என்பதை குறிப்பிட்டுக் கொண்டு, விசேடமாக நீங்கள் கேட்பது போன்று முதலாவது விடயம் விஜய் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய விருப்பமான நடிகரான விஜய் அவர்களுக்கு எங்களுடைய முதலாவது வாழ்த்துக்கள். அதே போன்று இப்பொழுது அவர் தொடர்பிலான மக்கள் மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு இருக்கின்ற இது நாள் வரைக்கும் இருந்த குடும்ப ஆட்சி அல்லது லஞ்சம், ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் இவைகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம். அப்ப அந்த விருப்பத்தின் ஊடாகவே ஒரு மாற்றம் ஒன்று தேவை என மக்கள் உணர்ந்தார்கள். அந்த மாற்றத்திற்காகவே மக்கள் இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் அந்த மாற்றத்தை விரும்பி அந்த மாற்றத்துக்காக வாக்களித்த இந்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு, வாக்காளர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். அதே போன்று நீங்கள் வாக்களித்து விட்டு கைகளை கட்டி கொண்டு இருக்காது. நீங்க வாக்களித்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி உண்மையிலேயே தொடர்ச்சியான குரல் கொடுக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் விஜய் வந்ததுடன் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது போன்று இலங்கை தொடர்பாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கின்றார்கள். அப்ப அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பது வேறு எதுவும் அல்ல. அதாவது இந்திய மீனவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கான ராஜதந்திர நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டு அவர் கடிதம் அளிப்பிருக்கின்றார். அது மிகவும் ஒரு நல்ல விடயம். ஏனென்றால் ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ற வகையில் அவருக்கு தெரியும் இன்றைக்கு அவருக்கு இருக்கின்ற அதிகாரம் என்ன என்பது, அவர் யாரோடு எப்படி நகர வேண்டும் என்பது இன்றைக்கு அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. தேர்தலுக்கு முன்னர் தேர்தல் கால வாக்குறுதிகளுக்காக, தேர்தல் கால வித்தைகளுக்காக பல்வேறு கதைகளை சொல்லியிருந்த போதிலும் கூட இன்றைக்கு அவருடைய நகர்வு அது நல்ல நகர்வாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நாங்கள் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும். எதிர்வரும் நாட்களில் நானும் கூட விஜய் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசுவதற்கு இந்திய தமிழ்நாட்டுக்கு செல்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதன் பொழுது நாங்கள் குறிப்பிடுவது வேறு எதுவுமல்ல, இன்றைக்கு எங்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்களுடைய கைது என்பது வெறுமையான கைது அல்ல. இன்றைக்கு எங்களுடைய கடல் வளத்தை அல்லது எங்களுடைய கடல் எல்லையை
அல்லது எங்களுடைய நாட்டினுடைய இறைமையை மீறி செயற்பட்டத்தின் காரணமாகவே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, விசேடமாக இன்றைக்கு வடகிழக்கில் என்பது இன்றைக்கு 125% மக்கள் வேறு யாருமல்ல மீனவர்கள். அவர்கள் வாழ்வாதாரமாக கொண்டிருப்பது மீன்பிடித்துறையை. அந்த மீன்பிடித்துறைக்கு வேட்டு வைக்கின்ற வேலையை செய்கின்றவர்கள் வேறு யாருமல்ல, இந்திய தமிழ்நாட்டில் இருந்து வருகின்ற பொட்டம் ட்ரோலிங் மூலமாக அல்லது இழுவமேடு படகுகள் மூலமாகவே இந்த 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 விதமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன் மூலமாக எங்களுடைய கடல் வளம் அளிக்கப்படுகின்றது. கடலில் இருக்கின்ற எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படுகின்றது. அவ்வாறு கேள்விக்குறியாக்குகின்ற நடவடிக்கைகளை எடுப்பவர்கள் வேறு யாருமல்ல, இந்திய இழுவைமடி படகு உரிமையாளர்கள் யார் என்பதை விஜய் அவர்கள் தேடி பார்க்க வேண்டும். இந்திய அதில் வருகின்ற வேலை கூலி தொழிலாளர்கள் யார் என்பதையும் விஜய் அவர்கள் தேடி பார்க்க வேண்டும். அந்த வகையில் தேடி பார்த்து அவ்வாறு சட்டவிரோதமாக இந்திய மத்திய அரசாங்கத்தாலும் கூட தடை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இழுவை மடி படகுகளை முற்றாக தடை செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை விஜய் அவர்கள் எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு எடுக்கும் பட்சத்திலே யாரும் கைது செய்யப்பட போவதில்லை என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். அத்தோடு நாங்கள் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும். இன்றைக்கு விசேடமாக அண்மையில் இந்த வாரம் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது கர்நாடகா பிரதேசத்திற்கு, அதே போன்ற கேரள பிரதேசத்திற்கு, கேரளாவில் இருந்து வந்த தமிழ்நாட்டை கடந்து வந்த மீனவர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் அங்கு இருக்கின்ற மீனவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். அவ்வாறு தங்களுடைய நாட்டினுள்ளேயே இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது இது இன்னொரு நாடு, சுயாதீனம் உள்ள நாடு, இறைமையுள்ள நாட்டின் மீது இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதில் எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதை விஜய் அவர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இருந்த போதிலும் கூட இந்த பிரச்சனையை முடியுமானால் சுமூகமாக பேச்சுவார்த்தையின் ஊடாக ராஜதந்திர ரீதியாக தீர்க்க முடியுமாக அதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது எதிர்கட்சி அரசாங்கம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறது. ஆதாரமற்ற பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கு. அது தொடர்பாக எதிர்கட்சிகள் என்பது இன்றைக்கு போக்கிடமின்றி போக்கிரித்தனமாக அலைந்து திரிகின்ற கட்சிகளாகும். அப்ப அந்த போக்கிரிகளுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, வேலை திட்டம் கிடையாது, கண்ணோட்டமும் கிடையாது. அப்ப அவ்வாறான அவர்களுக்கு கடந்த காலங்களை நாங்கள் பார்த்தாலும் சரி, தேர்தலுக்கு முன்னர் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த நாட்டில் தேசிய மக்கள் சக்தியால் ஆட்சி செய்ய முடியாது, அவர்கள் அப்படி இப்படி என்று பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் எதையுமே கூட இன்றைக்கு நிறுவனமாக்கிக் கொள்ள முடியாத ஒன்றாக மாறி இருக்கின்றது. அதே போல் கடந்த காலங்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். விசேடமாக நுரஞ்சோலையில் இடம்பெற்ற நிலக்கரி சம்பந்தமான பிரச்சனையின் போது பெரிய பூகம்பமாக வெடிக்கின்ற அளவுக்கு பேசினார்கள். அதன் பொழுது நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். இந்த நிலக்கரியில் எந்த விதமான மோசடியும் இடம்பெறவில்லை. அதனால் நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு நாள் விவாதத்தை பெற்றுக் கொடுத்தோம். அந்த ஒரு நாள் விவாதத்தின் மூலமாக நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் எங்களிடம் எந்த விதமான குற்றச்சாட்டுகள் இல்லை என்று. அது மாத்திரமல்ல, அதன் பிறகு நாங்கள் சொன்னோம், இது 2010ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும், இது நாள் வரைக்கும் கொண்டு வரப்பட்ட நிலக்கரி கப்பல்கள், நிலக்கரியுடைய தன்மைகளை ஆராய்வதற்கு, அதில் லஞ்சமா ஊழலா மோசடியா இடம்பெற்று என்பது ஆராய்வதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை அமைத்திருக்கின்றோம். அந்த ஆணைக்குழுவுக்கு இது நாள் வரைக்கும் எந்த ஒரு எதிர்கட்சியினரும் வாக்கு மூலம் கொடுத்ததாக வரலாறு காணக்கூடியதாக இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. அதிலிருந்து தெரிவது என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, இவர்களுடைய தேர்தல், அதாவது விசேடமாக மீடியா ஷோவுக்காக மக்களுக்கு தண்ணி காட்டுகின்ற, மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு 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 செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற நபர்களாகவே இருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு செயலிழந்து போயிட்டு இருக்கின்ற வெற்று எதிர்கட்சியாக மாறி இருக்கின்றது. அது அவர்களுடைய விசேடமாக அவர்களுடைய மேதின ஊர்வலம், மேதின கூட்டங்களை அவதானிக்கின்ற பொழுது மிகவும் நன்றாக புலப்படுகின்றது என்பதுதான் நான் சார். அமைச்சர் யாழ்ப்பாணம் இது திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தை இது
பராமரிப்பதற்காக அமைச்சரவையில வந்து நம்பிக்கை நிதியம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை வந்து தமிழ் கட்சியான இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இதை நிதியத்தை உருவாக்கி வடக்கு நிதிய அரசாங்கம் கையாளுவதற்கு முயற்சிப்பதாகவும் இதற்கு தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடந்தையாக இருப்பது, குறிப்பாக மாநகர சபை உடந்தையாக இருப்பதாகவும் அப்படியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அது தொடர்பாக உங்களுடைய நாங்கள் ஒன்றை சொல்லுகின்றோம். அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே, உங்களுக்கும் அல்லது தமிழரசு கட்சிக்கும் எதுவும் பிரச்சனை இருக்குமாக நீங்க 2 பேரும் பேசி தீர்த்து கொள்ள முடியுமா இருந்தா பேசி தீர்த்து கொள்ளுங்க. அதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் இந்திய அரசாங்கத்தால் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்ற ஒரு பொக்கிஷம் என்று கருதலாம். அப்ப அந்த பொக்கிஷத்தை இது நாள் வரைக்கும் எங்களால் பராமரிக்க முடியாது இருந்தது. இதற்கு முன்னரும் கூட இதை யாழ் மாநகர சபைக்கு ஒப்படைக்கின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது அதில் ஒரு ஆரோக்கியமான பாசிட்டிவான பதிலை எங்களால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. அதன் காரணமாகவே தொடர்ச்சியாக அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் இதற்கான ஒரு ட்ரஸ்டி, அதாவது ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த ட்ரஸ்டின் மூலமாக இதை இயங்க வைப்பதற்கு, இதை நிர்வகிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இன்றைக்கு அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. அந்த அங்கீகாரம் என்பது இங்கிருக்கின்ற எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய கலை கலாச்சாரங்களை மேம்படுத்துவதற்கே தவிர, அல்லது எங்களுக்கு இருக்கின்ற இலக்கியங்களை வலுப்படுத்துவதற்கே தவிர, இதை மாற்றானிடம் ஒப்படைப்பதற்கு அல்ல என்பதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் அரசியல் செய்வதற்காக வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக இனவாதத்தையோ அல்லது வேறு விதமான எதையும் சொன்னாலும் பரவாயில்லை. இதில் எந்த விதமான ஊழலும் கிடையாது, மோசடியும் கிடையாது, எந்த விதமான கையாடல்களும் கையூட்டல்களும் கிடையாது. இதன் மூலமாக, இந்த ட்ரஸ்டி மூலமாக கிடைக்கின்ற பணம், நிதி அனைத்தும் இது நாள் வரைக்கும் செயலிழந்து போயிருக்கின்றது. சுய நிர்ணய உரிமைக்காக போராடிய நம்மளை இன்றைக்கு சுயத்தை இழந்த மக்களாக, எங்களுடைய கலை, இலக்கியம், கலாச்சாரம் அனைத்தும் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவைகளை மேம்படுத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்துவோமே தவிர உங்களை போன்று பொய்யாடல்களை முன்வைப்பதற்கு நாங்கள் தயாரிக்கிறோம். கிழக்கு மாகாணத்துல பல பகுதிகளில் வந்து கடல் அரிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒளிவு துறைமுகம் அமைக்கப்பட்டதால் தான் இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அது தொடர்பாக கொழுவில் துறைமுகம் அமைக்கப்பட்டதன் காரணமாக என்று கூறுவது தவறு. அது இயற்கையினுடைய சீற்றம், இயற்கை அனர்த்தம், காலநிலை மாற்றம், கடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் இதற்கு ஒரு காரணம். அதில் விசேடமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவழித்து இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கின்ற துறைமுகம், அதாவது ஒழுவில் துறைமுகம் செயலிழந்து போயிருக்கின்றது. அது எந்த விதமான பிரயோஜனத்துக்கும் பயன்படுத்த முடியாதாக இருக்கின்றது. அதில் நுழைவாயில் முற்றாக மணலால் நிறைந்திருக்கின்றது. அதனால் அதை மீள இயக்க முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. அதுவும் ஒரு காரணம். அது மாத்திரமல்ல, காரணம் அல்ல. இருந்த போதிலும் கூட நாங்கள் இந்த பிரச்சனைகளை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றோம், கண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, புத்தளம் போன்ற பிரதேசத்திலும் கூட பெரிய கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு சில பிரதேசங்கள், எங்களுடைய பிரதேசங்கள் இருக்கின்ற தமிழ் கிராமங்கள் முற்றாக அழிந்து போகின்ற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கின்ற அந்த அபாயத்திலிருந்து மக்களையும் அந்த பிரதேசத்தையும் கடல் அரிப்பிலிருந்து எங்களுடைய பிரதேசத்தையும் காப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் நாங்கள் அவைகளை முன்னெடுக்கிறோம்.